அன்பான சகோதர சகோதரி தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டா இருப்பதாக ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் தூதர்களின் அப்பம். இங்கே சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 78:25 தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். இங்கே பார்த்தீங்கன்னா தூதருடைய அப்பம். அப்போ தூதர்களும் சாப்பிடுவாங்களா? தண்ணி குடிப்பாங்களா? தூங்குவாங்களா? ஒன்றுமே கிடையாதுங்க. இங்கே தூதருடைய அப்பம் என்பது பார்த்தீங்கன்னா தேவனுடைய கட்டளை தான் அவளுக்கு அப்பமே. வெளிப்படத்தில் இருக்கோம். அங்கே பரலோகத்தில் பார்த்தீங்கன்னா எனி டைமும், பகலும் இல்லை இரவும் இல்லை, எல்லா நேரமும் வெளிச்சமாக தான் இருக்கும். இங்கே தூதர்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவன் இடுகிற கட்டளை நிறைவேற்றுவது, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது, அதுதான் அவங்களுக்கு ஆகாரம். இதற்கு வார்த்தை தான். அப்படின்னா இப்போ அவங்களுக்கு வானத்திலிருந்து மன்னா வந்ததே. ஆமாம், தேவனுடைய வார்த்தை சகலத்தையும் சிருஷ்டித்தது, உண்டாக்கினது, சகலத்தையும் கீழ்ப்படுத்தும்படிக்கும் சகல அதிகாரமும் ஒன்றுக்கு உண்டு. தேவன் வார்த்தையினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் இதுவரைக்கும் அறியாத ஒரு மன்னாவை அவளுக்கு கிடைக்கும்படி வார்த்தை புறப்பட்டது. வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து அந்த வார்த்தை அவர்களுக்காக மன்னாவாகவும் வரும். பரலோகம் கட்டளையிட்டால் அதே வானத்திலிருந்து மன்னாக்கு பதிலாக அக்கினியும் வரும். சகலமும் அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே எப்படி வார்த்தை மன்னாவாகும்? இப்போ பார்த்தீங்கன்னா யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 32-34 இங்கே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சமாரியா தேசத்துக்கு போகிறாரு. அங்கே பிரசங்கிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு கிணற்றடியில் ஒரு ஸ்திரீயோட தண்ணி கேட்குற காரியம். அப்பொழுது தூதர்கள் எல்லாம், அவருடைய சீசர்கள் எல்லாமே அவருக்கு போஜனம் வாங்கிறதுக்காக வெளியே போகிறாங்க. திரும்ப வந்து கூப்பிட்றாங்க, போதகரை வந்து சாப்பிடுங்க, ரஃபி வந்து சாப்பிடுங்கன்னும் போது அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு. இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவங்களுக்கு உலகத்தில் உள்ள காரியமாக இருக்கிறதுனால ஒருவேளை வேற யாராவது அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்துருப்பாரோன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர் சொன்னது ஆவிக்குள்ளாக. 34 இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே எனக்கு போஜனமாய் இருக்கிறது. ஏன் வந்து அவருக்கு போஜனமாக இருக்குது? அவங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னா தானே, அந்த மன்னாவை தானே அவங்க போஜனமாக மாற்றினாங்க, இடித்து தோசை சுட்டு உபாகத்தில். அப்போ இயேசு கிறிஸ்து ஏன் இப்படி சொல்கிறாரு, போஜனம்னு ஏன் சொல்கிறார்? ஏனென்றால் வார்த்தை இயேசுவா இருக்காரு. அந்த இயேசு என்னவா இருக்காருன்னா மன்னாவா இருக்காரு. அதனால அந்த மன்னாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இப்படி ஒரு ஆகாரம் உண்டாகும். அவரே போஜனம், நானே ஜீவ அப்பன்னு சொல்றவரு இங்கே போஜனம். இங்கே பார்த்தீங்கன்னா அவர் இந்த பூமியில மனுஷகுமாரனாக பிறந்ததினால் அவருக்கு போஜனம் தேவைப்பட்டது. ஆனால் அவர் பரலோக சித்தத்தை நிறைவேற்ற ஆவிக்குரிய காரியத்தினால அவர் ஜெனிக்கும் போது வார்த்தையினால் ஜெனிச்சதுனால அவருக்கு போஜனம் தேவ சித்தமா இருக்குது.
இதைத்தான் நமக்கும் ஆவிக்குள்ள காரியத்தில் நமக்கு போஜனமே பார்த்தீங்கன்னா மன்னா என்ற வார்த்தை தான். இந்த வார்த்தை நம்ம ஒரு வார்த்தையை நம்ம ஏதோ படிக்கும் போதோ இல்லை நம்ம எண்ணிக்கொண்டு இருக்கும் போதோ ஏதோ ஒரு காரியத்தில் அந்த வார்த்தைக்காக வெளிப்பாடு நமக்கு கிடைச்ச உடனே நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அந்த சந்தோஷத்தில் மெய்யாலும் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு பசி, தண்ணி தாகம், சொந்தம் பந்தம் எதுவுமே ஞாபகம் இருக்காது. அடுத்த ஒரு நொடியில் நம்ம உடம்பு ஃபுல்லாகவே ஒரு பரவசம், ஒரு சந்தோஷம் உண்டா இருக்கும். இதுதான் அந்த வார்த்தையாக மன்னா. இங்கே போஜனமாக தூதலுக்கென்று போஜனம் ஒன்றும் இல்லை, தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவது தான். அதே தூதர்களை அவர் என்ன வானையான வசனம் கூட இருக்கு, தன்னுடைய தூதர்களை காற்றுகளாகவும் தன்னுடைய ஊழியக்காரர் அக்னி ஜுவாலியாகவும் அவர் எடுத்து பயன்படுத்துகிறாருன்னு. அதனால் தூதர்களை எப்படி வேணால் அவர் எடுத்து பயன்படுத்துவார். ஆவிக்குள்ளாக பரலோகத்தில் மன்னா என்று ஒன்றுமே இல்லை. தேவ வார்த்தை, புறப்படுகிற வார்த்தை தான் நமக்கு ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறேன் அப்படின்னாருன்னா அது என்ன ஆசீர்வாதம் என்று அங்கேருந்து வரும்போதே நம்ம எண்ணின காரியமாக அல்ல, அவர் கட்டளை இடுகிற காரியம் இந்த வானத்துக்கு கீழாக முழுவதுமாக சகலமும் சிருஷ்டித்த எல்லாமே அவரோட வார்த்தைக்கு கீழ்பட்டிருக்கு. அப்படின்னால் அவர் என்ன எண்ணி அதை கட்டளையிட்டாரோ அது அதுவாக நமக்கு கிடைக்கும். அதனால தான் இங்கே உபாகத்தில் கூட ஒரு வார்த்தை சொல்கிறாரு. இங்கே தாவீது சொல்கிற காரியத்தில் பார்த்தீங்கன்னா உபாகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இங்கே ஒரு வசனத்தில் அவர் என்ன சொல்கிறார்னா, மோசே சொல்லுகிறார், அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாது இருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டிருக்கும் போது அவங்களுக்கு மன்னானா என்னன்னு தெரியாது. முதலாக அறியாத இருந்த ஒரு மன்னாவை கொடுத்தார். 40 வருட காலங்களாக அந்த மன்னாவினால போஷித்தார். ஆனால் அந்த மன்னா தான் நித்திய ஜீவ காலமான வார்த்தையாகிய மன்னாவாகிய வார்த்தை. சரி, அதனால் தூதர்களுக்காக விசேஷித்த ஆகாரம் என்று பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது தான் அவங்களுக்கு ஆகாரம். சரி, இந்த நாளும் பரிசுத்தாவினர் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உம்முடைய நாமம் ஒன்றுக்க மகிமை உண்டாதாக. ஆமென்.